நரேந்திர மோடியினுடைய பிரச்சாரம் தரம் தாழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பிரியங்கா வதேரா சொன்னதை ஒட்டி அவர் என்னுடைய சாதி ரீதியாக என்னை இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலாக இப்போ ராகுல் காந்தி திரும்பவும் அதே இது பேசுறாரு. தரம் தாழ்ந்த அரசியல், தரம் தாழ்ந்த மனோபாவம், தரம் தாழ்ந்த சிந்தனை பற்றியதான் பிரியங்கா பேசியிருக்கிறாங்களே தவிர தரம் தாழ்ந்த சாதின்ற அர்த்தத்துல அவங்க பேசவே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் நேற்று. நீங்க இந்த பிரச்சனையை ஆன் தி ஹோல் எப்படி பாக்குறீங்க? இது நரேந்திர மோடி இந்த ஜாதிங்கிறத இங்கே இழுத்திருக்கவே வேண்டாம். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை நரேந்திர மோடியை எதிர்ப்பவர்கள் எல்லோருமே ஜாதிங்கிறத எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை. ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவர் மேலே பலவேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அதிகபட்சமாக மணிசங்கர் ஐயர் டீ விற்கிறத பற்றி சொன்னாரே தவிர அங்கே கூட ஜாதிங்கிறது வரல. இங்கே ஒரு வர்க்க ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர ஜாதிங்கிறது வரவே இல்லை. அப்போ இவர் கடைசி நேரத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நடுவில் இந்துத்துவம் பல்வேறு விஷயங்கள்லாம் தொட்டு கடைசியாக ஜாதி அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கிறது. அவருடைய கேம்பெயின் பிரச்சாரத்தில் ஒரு ஒரு சின்ன பயத்தையோ அல்லது இதையும் விட்டு பார்ப்போமே, பல்வேறு அஸ்திரங்களை பிரயோகிக்கிறோம், இதையும் செலுத்துவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒன்றாக தோன்றுகிறது. அது ரொம்ப தவறானதும் வருத்தம் தரத்தக்கதாகவும் இருக்குது. எனக்கு ஒரு நரேந்திர மோடியோட ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு மிக வருத்தமாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அடிப்படை விஷயமே நிச்சயமாக இதில் ஜாதி பிரச்சனை இல்லை, வேற இஷ்யூஸ் தான் அடிப்படையில் இருக்குது. ஆனால் இந்த டிபேட்டுடைய லெவலில் எப்படி இருக்கிறது இருக்குது பாருங்க. என்ன நீ பேசுறது தரம் தாழ்ந்த அரசியல், தரம் தாழ்ந்த நீ சொன்ன என் ஜாதியை சொல்றியா, அப்போ உன் ஜாதி என்ன இப்படின்னு மாறி மாறி போற இந்த டிபேட் இது அரசியல் களத்துல புதுசும் இல்லை, இது புதுசு இல்லை. ஆனா இது பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இப்படி இருந்துகிட்டே இருக்கிறது எதை காட்டுதுன்னா வேற ரியல் இஷ்யூஸை பற்றி பேசி உங்களால் முடியலங்கிறது தான் காட்டுது. நீங்கள் உன்னுடைய எக்கனாமிக் பாலிசி என்ன, உன்னுடைய சோஷியல் பாலிசி என்ன, உன்னுடைய ரிசர்வேஷன் பற்றி உங்கள் ஸ்டாண்ட் என்ன, டெவலப்மெண்ட்னா நீ என்னன்னு டிஃபைன் பண்ணுறேன், நான் டெவலப் பண்ணால் என்னன்னு டிஃபைன் பண்ணுறேன். இந்த மாதிரியான டிபேட்டுக்குள்ளே இவங்க யாருமே வர்றது ரெடியாக இல்லை. அந்த டிபேட்டுக்குள்ளே போகாமலே தான் இவங்க பேச விரும்புகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி போனீங்கன்னா நீங்கள் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுடைய எக்கனாமிக் பாலிசிஸை பற்றி தான் மோடி பேசணும். மோடி அதை பற்றி பேசுறது இல்லை. மோடியுடைய கவர்மெண்ட்டுடைய கவர்னன்ஸில் எங்கெல்லாம் தப்பு இருக்குங்கிற பற்றி தான் இவங்க பேசணும். இவங்க அதை பற்றி பேசுறது இல்லை. இது எல்லாமே ஒரு பர்சனல் ஸ்லாங்கிங் மேட்சாக மாறுறது இருக்குல்ல, அதுவே இஷ்யூஸை பேசி இவங்க ரெண்டு சைடுக்கும் முடியலைங்கிறதான் காட்டுது. அதுதான் அடிப்படை பிரச்சனை. இது நம்ம பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸில் தொடர்ந்து இருக்கிற பிரச்சனை. நம்ம தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவில் பார்த்துருக்கோம். இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லைன்னு அதனால வேணால் நம்ம சொல்லலாம். என்ன ரியல் இஷ்யூஸை விட்டுட்டு ஸ்லாங்கிங் மேட்சுக்குள்ளே போகிறதுங்கிறது எப்போ வருதுன்னா இஷ்யூஸை பேச முடியாத நிலைமையில் தான் அது வருது. பட் இது தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பார்த்துருக்கோம், உண்மைதான். இதே மாதிரியான பதில்களையும் கேட்டிருக்கிறோம், உண்மைதான். முலையாமுக்கும் மாயாவதிக்கும் இடையில நடந்தது இல்லையா, எல்லா மாநிலங்கள்லயும் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டை விட்டுட்டு நேரம் சென்ட்ரல் அப்படின்னு பாக்குறதுக்கு பதிலா எல்லா மாநிலங்களையும் இருக்கு. இதற்கு பின்னால இருக்கக்கூடிய எதை பயன்படுத்தி வேண்டுமானாலும் வாக்குகளை சேகரிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும். அதன் மூலமாக ஒரு போலரைசேஷன் உருவாகுமோ, அப்பதான் நம்ம ஒரு சில விஷயங்களை கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நரேந்திர மோடி தன்னுடைய ஆரம்ப கட்டத்தில் எந்த இடத்துலையுமே அந்த ஜாதி என்பதையோ ஆரம்பத்தில் அவர் சொல்லனாலும் வேறு சில பேர் ஒரு ஒரு பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த அப்படிங்கிற ஒரு பார்வையை சிலர் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்து ஒரு மேலே கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஹெல்தியான அரசியலுக்கு இது எந்த விதத்திலையும் இது துணை போக போவதில்லை. இங்கு முக்கியமாக இந்த உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு காஸ்ட் போலரைசேஷனை உருவாக்கி, ஏன்னா மதம் சார்ந்து சில வேலைகள் வேற நடந்துகிட்டு இருக்கு. இப்போ காஸ்ட் போலரைசேஷன் இந்த அளவுக்கு ஒரு பாரதிய ஜனதா இவ்வளவு ஒரு வலுவான ஒரு போக்கில் போகிற மாதிரி தெரியும் பொழுது இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயங்கள். இதுக்கு பின்னாடி என்ன ஒரு உளவியல் இருக்கு அப்படின்னா, எங்கேயுமே நம்ம கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்றதுலேருந்து எல்லாவற்றிலையுமே நம்ம ஜாதி அப்படிங்கிறத கொண்டு வரோம். அப்புறம் எதிராளி மேல ஏதாவது ஒரு சாணி எடுத்து வீசுறதுங்கிறது. இப்ப பிரியங்கா மேலேயோ ராகுல் மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான், என்ன கிள்ளிட்டாங்கிற மாதிரி ரொம்ப 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 கீழ்த்தரமாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது நரேந்திர மோடி ஆரம்பத்தில் அதெல்லாம் செய்யல. அதனாலதான் இந்த ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட். ஆரம்பத்தில இருந்தே ஜாதியும் மதமும் திரும்பி 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 பேசக்கூடிய ஒருவர் அதை திருப்பி இப்ப சொல்றதுனால அது ஒரு பெரிய நியூஸாகவே ஆகியிருக்காது. அது இல்லாம வரும்பொழுதுதான் இது ஒரு கேள்விக்குரியதாக மாறுது. அதான் தரம் தாழ்ந்த கீழ்த்தரமான அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்தும் போதே
அது எல்லாத்துக்கும் இப்படி ஒரு பொருள் கொண்டு பதில் கொடுக்க முடியுது அரசியல் கட்சிகளால. இல்ல இது மாதிரி வார்த்தைக்கு தான் பொருள் கொள்ளணும் இல்ல, டைரக்டர் டாக்ஸ் எப்பவுமே இருக்கிறது நம்ம பாக்குறோம். இப்ப மாயாவதி ஏற்கனவே நரேந்திர மோடி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ ஓபிசின்னு சொல்றீங்களா, நீ என்ன ஓபிசி, உன் கேஸ்ட் உண்மையான கேஸ்ட் என்னன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ இன்னும் உன்னுடைய உண்மையான ஜாதி என்னன்னு உன்னால அறிவிக்கவே முடியல அப்படின்னு மாயாவதி ஓப்பனா பேசியிருக்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ என்னன்னா, இந்தியன் பாலிடிக்ஸ்ல இந்திய சமூகத்துல ஜாதி வந்து நம்ம கண்ணை மூடிக்கிட்டா எல்லாம் போயிட போறதில்ல. ஜாதி பெரிய முக்கியமான ஒரு அம்சமாக இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அது எப்படி அணுகிறோம், எப்படி அணுக போறோங்கிறது இருக்குல்ல, அதில் தான் வந்து அரசியல் கட்சி தலைவர் வந்து they have to set a standard. அதை இவங்க செய்ய தவறாங்கிறது முக்கியம். ஜாதியை நம்ம நேருக்கு நேர் சந்திச்சு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சமூக பிரச்சனை. ஆனால் இவங்க எதிர்கொள்கிற முறை வந்து அதை இன்னும் பிரச்சனையாக்குற விஷயமா இருக்க ஒழிய அதை வந்து தீர்ப்பதற்கான பிரச்சனை அணுகுமுறையிலே இல்லை. அது நேருக்கு நேர் எதிர்கொள்றதுக்கான தைரியமோ அரசியல் துணிவோ யாருக்கும் கிடையாது. அவங்க வந்து அதை வாக்குகளாக மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் பாக்குறாங்க. அதுதான் வந்து இங்க தெரியுது. ஏன்னா வந்து ஜாதிகளுக்கு இடையே பெரும்பாலான ஒரு பேண்டுக்குள்ள இருக்கிற ஜாதிகளுக்கு இடையே எப்பொழுதும் பெரும்பாலும் பிரச்சனை இல்லை. அந்த பேண்ட் மாறி இருக்கிறப்ப தான், அதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்னு சொன்னாலும் நீங்க வந்து உத்தரப்பிரதேசமோ இல்லை தமிழ்நாடு எங்க எடுத்துட்டாலும் அவர்களுக்கும் இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதிகளுக்கும் இடையே ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. எங்கெல்லாம் அந்த எக்கனாமிக் இஷ்யூஸ்ல யார் நாம முன்னிலைக்கு வரணும், அவர்களை எல்லாம் தள்ளணும், கீழே தள்ளணும், அல்லது நம்மகிட்ட தான் வந்து கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளணுங்கிறப்ப அங்க ஒரு பெரிய இஷ்யூ வருது. இதை வந்து டிரெக்டா கன்ஃபரண்ட் பண்ணி அதை எதிர்கொள்ளணும். இதே நரேந்திர மோடியே குஜராத்தோ அல்லது வேறு எந்த இடமோ பத்தியோ பேசும்பொழுது, நான் வந்து 6 கோடி குஜராத்திகளுக்கும் 7 கோடி குஜராத்திகளுக்கும் நான் ஒரே மாதிரியான ஒரு பங்களிப்பை தான் தர விரும்புகிறேன், 120 கோடி மக்களுக்கும் இந்தியாவில் வந்து ஒரே மாதிரி தான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்பவரே இன்றைக்கு இந்த மாதிரியான அந்த ஒரு பிரிவை கொண்டு வரும்பொழுதுதான் அப்ப இந்த அரசியல்ல வந்து இந்த முக்கியமான கட்சிகள், முக்கியமாக காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் அதே மாதிரி அங்கங்க முலாயம் சிங்கும் மாயாவதியும் இவர்கள் எல்லாருமே இந்த ஜாதிங்கிற அந்த வட்டத்தை விட்டு வெளியில வரவே மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு லிபரல் வியூ பாயிண்டை முன்வைப்பவர்களுக்கு இருக்குது. ஜாதி மதத்தை விட்டு அவங்க வரவே மாட்டாங்க. ரொம்ப இப்ப மோடியுடைய அண்மை கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா பின்னால வந்து என்ன படம் வைக்கிறாங்கிறது மாறிடுச்சு. மோடி படத்துக்கு பதில் ராமர் படம் வைக்கிற மேடைக்கு யூபியில் மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 120 கோடி இந்தியர்களுக்கு பொதுவாக ஒருத்தர் சொல்லிக்கூட ஒருத்தர் எதுக்கு அங்கே ராமரை வைக்கணுங்கிற கேள்வி வருது இல்லை. இல்லை, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விரிவாக பின்னால் பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.